ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாம் இன்னைக்கு இல்லை பார்க்க போகிறது 2023 எடுக்கப்பட்ட ஒரு ஸ்பானிஷ் ஹாரர் மூவி தான் த சாப்பல். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படத்தோட தமிழ் டப் வெர்ஷன் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சேப்பலை காட்டுறாங்க. ஸோ இந்த சேப்பலில் 1631 வருஷத்தில் உசோவா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட ஒரு ஸ்டோரி சொல்லப்படுது. அப்படி அந்த உசோவா அப்படிங்கிற அந்த பெண்ணோட இறப்புக்கு அப்புறம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் வந்து ஒரு அந்த ஃபெஸ்டிவல் மாதிரி அங்கே ஊரில் கொண்டாடுவாங்க. ஸோ அப்படி இப்போ கரண்டில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடிட்டு இருக்கும்போது அந்த ஊரை சேர்ந்த ரொம்ப குட்டி பொண்ணு தான் எம்மா. ஸோ இந்த பொண்ணு வந்து அந்த உசோவாங்கிற அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறா. ஸோ அதுக்காக அங்கே ஊரை சேர்ந்த ஒரு சூனியக்காரி கிட்ட வந்து ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருந்தா. ஊர்ல ஒசோவோட ஃபெஸ்டிவல் 5 நாள் நடக்கும்போது கண்டிப்பா அந்த ஒசோவா கிட்ட உன்கிட்ட பேச வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் வாங்கியிருப்பான். ஆனால் அந்த பாட்டி இப்போ இறந்துட்டாங்க, அந்த சூனியக்காரி பாட்டி. பட் இறந்து போற அந்த சூனியக்காரி பாட்டி வச்சிருந்த ஒரு புத்தகத்தை மட்டும் இந்த குட்டி பொண்ணை எடுத்துட்டு வந்து வீட்டில் தனியாக உட்காந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்படி ட்ரை பண்ணும்போது இவன் என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணா அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அண்ட் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தில் வர அந்த எம்மா அப்படிங்கிற அந்த குட்டி பொண்ணோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு 8 வயசாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணுக்கு. ஸோ இந்த படத்தில் அதிகமான ஸ்க்ரீன் பேஸ் அந்த பொண்ணுக்கு தான் இருக்குது. அப்படி எம்மாங்கிற அந்த குட்டி பொண்ணு வந்து இந்த படம் முழுக்க ஒரு சாமிங்கான பர்ஃபார்மன்ஸ் மூலமாக கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஆக ஓகோன்னு பயப்படுற மாதிரியான ஒரு ஹாரர் போர்ஷன்ஸ் இல்லை அப்படின்னாலும் அந்த பொண்ணோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. இந்த வயசில் எப்படிமா இப்படிலாம் நடிக்கிற அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே கிரியேட் பண்ணும். இதன் பிறகு இந்த படத்தோட அந்த தீம் நல்லா இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு அந்த ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எதுக்காக வந்து அந்த அந்த ஆவியாக இருக்கக்கூடிய அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறா அப்படிங்கிற அந்த தீம் நல்லா இருக்கும். ஸோ அவங்க அம்மா வந்து சீக்கிரமாகவே இறந்து போயிடுவாங்க. அவங்க அம்மாவை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பேய்கிட்ட வந்து பேசணும்னு ஆசைப்படுவா. ஸோ அது ஒரு வேல்யூபிளான ரீசன். அது இந்த வயசில் இந்த பொண்ணுக்கு இவ்வளோ அக்கறை இருக்கா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக எல்லாருமே கிரியேட் பண்ணும். அண்ட் இதுக்கு நடுவில் வந்து இன்னொரு கதை ரன் ஆகும். என்ன அப்படின்னா, ஸோ இந்த இறந்து போன சூனியக்காடு பாட்டியோட ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க தான் வந்து கடைசியாக நமக்கு இந்த குட்டி பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த கதாபாத்திரம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சைல்ட்ஹுட் லைஃப்பில் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு கண்ணே பேருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாமே ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் இந்த படத்தோட ஒரு நெகட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெடிக்டபிள்னஸ் தான். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிக்கிற படம் வந்து இப்படி தான் போக போகுது அப்படின்னு அடுத்து 10 நிமிஷத்துக்கு இதுதான் வரும் அப்படிங்கிறது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்குது. இதை தாண்டி இந்த படத்தோட நெகட்டிவ் சைடு அப்படின்னா ஹாரர் போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை எடுத்திருந்தாலும் கண்டிப்பாக பெரிய லெவலில் இந்த பயமுறுத்துற மாதிரியான காட்சிகள் இந்த படத்தில் கண்டிப்பாக இல்லை. பட் இந்த பொண்ணோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் இந்த படத்தை ஹோல்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ கேரக்டர் ரைட்டிங்னு எடுத்தாலும் பொண்ணோட அந்த குட்டி பொண்ணு எம்மாங்கிற அந்த பொண்ணோட கேரக்டர் மட்டும்தான் ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வர செகண்ட் ஹீரோயினா கேரோல், அவங்களோட கேரக்டருமே பெரிய உள்ள ஸ்ட்ராங்காக இல்லை. அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரிலாம் அவங்களுக்கு சொன்னாலுமே அந்த அளவுக்கு பெரிய ஸ்ட்ராங்காக இல்லை. மற்ற கேரக்டர்ஸோட ரைட்டிங்குமே இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட். பட் எனிவேஸ் படத்தோட தமிழ் டப்பிங் நல்லாயிருக்கும். அதுலேயுமே அந்த குட்டி பொண்ணோட தமிழ் டப்பிங், ஸோ 8 வயசு பொண்ணு மாதிரியே சூப்பரான ஒரு தமிழ் டப்பிங் ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. அது யார் அப்படின்னு தெரிலனாலும் கண்டிப்பாக அந்த கேரக்டருக்கு நல்ல ஒரு உயிர் கொடுத்துருக்காங்க. அதனால கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்னு பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து ஹாரர் போர்ஷன்ஸ் பெருசாக இல்லைனாலும் அந்த குட்டி பொண்ணோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஸோ முழுக்க அந்த குட்டி பொண்ணை நடித்த பொண்ணுக்காக இந்த படத்துக்கு 4 வரைக்கும் ரேஷியோ கொடுக்குறேன், 5க்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல என்டர்டெய்னிங். இந்த குட்டி பொண்ணுக்காக நீங்களுமே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட்.